श्रीभगवानुवाच कुतस्त्वा कश्मलमिदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्गय कीर्तिकरमर्जुन कुतस्त्वा கஸ்மலமிதம். குதஸ்துவானா எங்க இருந்துச்சு இந்த கஸ்மலம்ங்கிறது? இந்த மாதிரி ஒரு அழுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்சு அப்படின்னா இப்ப கிருஷ்ணர் பேசுறாருன்னு அர்த்தம். குஸ்தவா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜுஷ்டமஸ்வர்க யகீர்த்தகர அர்ஜுன. ஜுஷ்டம் அப்படின்னா இப்போ ஆரியன் அப்படின்னா ஆரியான்னு சொல்லுவோம்ல. ஆரியான்னு அப்படின்னா ரொம்ப சிவிலைஸ்டு, அதாவது ரொம்ப எல்லாம் கற்றுக்கிட்டவங்க, பக்குவமாக பண்பாக வாழ்கிறவங்க, வாழ்க்கை எப்படி வாழ்க்கணும்னு தெரியும். ஆனால் இந்த அனாரியன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையோட நோக்கமே என்னன்னு தெரியாமல் சும்மா வாழ்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க அனாரியன். இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு கண்டிக்கிறாரு, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு, ஒரு குணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. மொழிபெயர்ப்பு: புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற கலங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை, இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தை கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொருளரை படிக்கிறீங்களா மாதாஜி? யாராவது? கிருஷ்ணா மாதாஜி படிங்க மாதாஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அருமை அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற கலங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை, இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்றாலும் ஒருவரே. எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை முழுவதும் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார். பகவான் என்பது பூரண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கும். பிரம்மன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை. பரமாத்மா எல்லா உயிர்களின் இதயத்திலும் வசிக்கும் முழுமுதற் கடவுளின் ஒரு ரூபம். பகவான், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய 3 நிலைகளில் பூர்ண உண்மை உணரப்படுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பூர்ண உண்மையை பற்றிய இக்கருத்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. வதந்தி தத்வவிதஸ் தத்வம் ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சத்யதே. பூர்ண உண்மை அதனை அறிபவரால் 3 நிலைகளில் உணரப்படுகின்றது. அவை 3ம் ஏறக்குறைய ஒன்றே. பூரண உண்மையின் அந்நிலைகள் பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று அறியப்படுகின்றன. இம்மூன்று தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம். சூரியனுக்கும் 3 வெவ்வேறு தோற்றங்களும் உண்டு. சூரிய ஒளி, சூரியனின் மேற்பரப்பு, சூரிய கிரகம். சூரிய ஒளியை மட்டும் கற்பவன் ஆரம்ப நிலை மாணவன். சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்பவன் இடைநிலையில் உள்ளான். சூரிய கிரகத்திற்கே செல்லக்கூடியவன் உயர்நிலையை சேர்ந்தவன். அகிலமெங்கும் பரவியிருக்கும் சூரிய ஒளி கண்களை பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதுமின்றி விளங்குகின்றது. சூரிய ஒளியின் இத்தகு தன்மையை அறிவதால் திருப்தி அடையும் சாதாரண மாணவனை ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏங்க மாதாஜி அதுக்கப்புறம் படிக்கலீங்களா? போதுன்ற மாதிரி இருக்குது. இல்ல நான் இது சொல்லல. மாணவனை பூர்ண உண்மையின் பிரம்மன் நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிடலாம். சூரிய வட்டத்தை அறியும் மாணவன் அந்நிலையில் இருந்து சற்று முன்னேறியவனாவான். அவனை பூர்ண உண்மையின் பரமாத்மா தோற்றத்தை அறிபவனுடன் ஒப்பிடலாம். சூரிய கிரகத்தின் இதயத்தினுள் நுழையக்கூடிய மாணவனை பூர்ண உண்மையின் உன்னத நிலையான வியக்தி தத்துவத்தை உணர்பவருக்கு ஒப்பிடப்படலாம். எனவே பூர்ண உண்மையை அறிவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே விஷயத்தை அறிய முயல்கின்றனர். என்ற போதிலும் அப்பூர்ண உண்மையின் பகவான் நிலையை உணரக்கூடிய
பக்தர்களே அனைத்து ஆன்மீகவாதிகளிலும் உயர்ந்தவராவர். சூரிய ஒளி, சூரிய வட்டம், சூரிய கிரகத்தின் உட்செயல்கள் ஆகியவை ஒன்று ஒன்று பிரிக்க முடியாதவை. இருப்பினும் இம்மூன்று வெவ்வேறு தன்மையினை உணரும் மாணவர்கள் சமநிலையில் இருப்பவர்கள் அல்ல. பகவான் என்னும் சமஸ்கிருத சொல் வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவருமான பராசர முனிவரால் விளக்கப்பட்டுள்ளது. செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரமபுருஷரே பகவான் என்று அழைக்கப்படுகிறார். செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றை அதிகமாக உடைய நபர்கள் பலர் உலகில் உள்ளனர். ஆனால் எவருமே அனைத்து செல்வம், அனைத்து பலம் என அனைத்தையும் உடையவராக தன்னை கூறிக்கொள்ள முடியாது. கிருஷ்ணர் மட்டுமே இவ்வாறு பிரகடனம் செய்ய முடியும். ஏனெனில் அவரே பரமபுருஷ பகவான். பிரம்மா, சிவபெருமான் அல்லது நாராயணர் உட்பட எந்த உயிர்வாளியிடமும் கிருஷ்ணரிடம் இருப்பதை போன்ற முழுமையான ஐஸ்வர்யங்கள் கிடையாது. எனவே பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை ஆதி புருஷராக முழு முதற் கடவுளாக முடிவு செய்துள்ளார். அவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ எவரும் இல்லை. அவரே கோவிந்தன் என்று அறியப்படும் ஆதி புருஷர் பகவான். மேலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணமாவார். ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்தக சர்வ காரண காரணம். பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலர் உள்ளனர். ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர். அவரே பரமபுருஷர். மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தனே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவர். பாகவதத்திலும் பரமபுருஷ பகவானின் பற்பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார். அவரிடமிருந்தே பற்பல அவதாரங்களும் முழு முதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் வெளிவருகின்றன. ஏதே சாம்ச கலாக பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி யாகுலம் லோகம் நிருடயந்தி யுகே யுகே. இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளது அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்து முழு முதற் கடவுளின் சுய அம்சங்களின் அம்சங்களோதான். ஆனால் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் ஆவார். எனவே கிருஷ்ணரே மூல முதற் கடவுளும் பூர்ண உண்மையும் ஆவார். அருவ பிரமன் மற்றும் பரமாத்மாவிற்கும் அவரே மூலர். புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் தன்முன் வீட்டிருக்கும் போது உறவினருக்கான அர்ஜுனனின் இயக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எனவே கிருஷ்ணர் குத எங்கிருந்து என்னும் வார்த்தையின் மூலம் தனது வியப்பை காட்டுகிறார். ஆரியர்கள் என்றறியப்படும் நாகரிகமுடைய மனித குலத்தை சேர்ந்தவர்களிடமிருந்து இது போன்ற களங்கங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையவர்கள் ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். போதுங்க. சரி, இப்போ நம்ம படிச்சது தான், ஏற்கனவே நம்ம சொன்னது தான், பிரபுபாத் சொன்னது தான் நான் சொன்னேன். இப்போ அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆரியர் அப்படிங்கிறது என்ன? இந்த நாகரிக வழியில வர்றவங்க. அநாகரிக வழியில இருக்கிறவங்கன்னா என்ன? அநாகரிகம் நாகரிகம்னு எதை பற்றி சொல்றவங்கன்னா ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம், அதாவது பகவத் ஞானத்தை பற்றி பேஸ் பண்ணது அது. இப்போ எல்லாரும் தான் நாகரிகமா இருக்காங்க இந்த காலத்துல. எல்லாரும் இப்போ கிராமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி எல்லாருமே ஒரு நாகரிகத்தோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்றியமையாத விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த நாகரிகத்தை பத்தி சொல்ல வரல. அதாவது பக்தி ஞானம், பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நம்மளோட உயர்ந்த நோக்கம் என்ன. எல்லாருமே நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பணக்காரத்துவம், பணம், காசு, செல்வம், கல்வி, இதுலதான் நம்ம நாட்டமெல்லாம் இருக்கே தவிர அந்த உயர்ந்த நிலைக்கு அடையணும். பகவான் கிட்ட அந்த வைகுந்தம்னா என்ன? குந்தம்னா கவலைகள், வைகுந்தம், வை அப்படின்னா இல்லை, கவலைகள் இல்லாத இடம், அதான் வைகுந்த லோகம்.
அதனாலதான் நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்லி நம்மள ஆச்சாரியார்கள் வந்து சொல்றாங்க. இல்லைன்னா இங்க திரும்ப திரும்பி பிறந்து இறந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து யார் ஏபிசிடி படிச்சு ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் இந்த ரொட்டேஷன் திரும்ப வந்து இது பரவாயில்ல. ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலத்துல, அதாவது இடையில ஸ்கூலுக்கு போற டைம்ல குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்காது, காலேஜ் போறதுக்கு பிடிக்காது, போனா படிக்கிறதுக்கு பிடிக்காது, வேலைக்கு போனா உட்காந்து இத்தனை நேரம் வேலை செய்யணுமே, பாஸ் வந்து திட்டுறாங்களேன்னு அங்கேயும் கஷ்டம். ஒரு கல்யாணமானா குழந்தை பிறக்கிறது, அதுக்கு உண்டான பொருளாதாரம் உயர்வு பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த கவலைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். மனசுல குழப்பங்கள், ஏக்கங்கள், கவலைகள், துன்பங்கள்னு வந்து போயிட்டே இருக்கும். இதுல வேற இடையில நம்மளுக்கு வந்து வியாதி, இல்ல ஒரு கஷ்டம் நஷ்டம்னு அது வேற வந்துட்டு போகும். அப்போ எல்லாமே நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடந்தாலுமே அதை ஏற்கிற மனப்பக்குவம் நம்ம கிட்ட யாருக்கிட்ட இருக்கு இல்லையா? அந்த பக்தி ஞானத்துக்குள்ள போனாதானே இதெல்லாம் வரும். இப்ப இந்த இடத்துல இறக்க குணம் காமிக்கிறான் அர்ஜுனன் அப்படின்னா அதனாலதான் அனாரியனா இருக்கியே, ஆரியனா இருக்க வேண்டியவன் அனாரியனா இருக்கியே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு. பிரபுபாதர் இந்த பொருளுரையில இன்னொரு உவமை சொல்றாரு பாத்தீங்களா? இப்போ ஒரு நாலேஜ்னா நம்ம அறகுறையா தெரிஞ்சு வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றது இல்ல ஞானம். அதாவது 3 விஷயங்கள் இருக்கு பகவானை சேர்ந்து அடையறக்கே. பிரம்மேத்தி பரமாத்மேத்தி பகவானித்தி சப்தியதே அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா பிரம்மேத்தி, பிரம்மான் யாரு, பிரம்மம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி நாலேஜ் தான் பிரம்ம ஞானம்னு சொல்றோம். அடுத்தது பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு அடுத்ததுதான் பகவான் நிலை. எல்லாமே பகவான் தான் அப்படின்னாலுமே அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி தானே நம்மளோட அறிவு இருக்கும், அறிவுக்கு தகுந்த மாதிரி தானே நம்மளோட செயல்பாடு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள் இருக்கும். அப்போ பிரம்ம ஞானத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு, நம்மளுக்கு பிரம்ம ஞானமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நம்ம அதை டெவலப் பண்ணிக்கணும். பிரம்மம்னா என்ன, தான் யாரு, தான் ஒரு ஆத்மா, தான் சரீரம் கிடையாது. ஆத்மாங்கிறது என்ன, ஆத்மாங்கிறது நிரந்தரமான ஒரு விஷயம். அது வந்து பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவு, அதுவும் நிரந்தரமான ஒரு உறவு. நம்ம வந்து ஒரு சச்சிதானந்தம், ஏற்கனவே நம்ம அதை பத்தி சொன்னோம் இல்லையா, பகவானும் சச்சிதானந்தம் தான். இப்போ எப்படி வந்து அதுதான் பிரம்ம ஞானம். அடுத்த நிலை வந்து தான் ஆத்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உடல்ல இருக்கும், ஒரு டெம்பரவரியா நம்ம வந்து ஒரு கார் வேணும், இல்ல பஸ் சைக்கிள் ஏதோ ஒரு வாகனம் வேணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. இல்ல நடந்து போறதுனா கூட ஒரு வாகனம், அது என்னன்னா நம்மளோட உடல். இப்ப அது மாதிரிதான் இப்ப நம்ம இந்த உலகத்திலிருந்து, இந்த லோகத்திலிருந்து, பூலோகத்திலிருந்து நம்ம வைகுந்த லோகம் போறோம், இல்ல சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது ஒரு சிற்றறிவு இல்லையா? சொர்க்கலோகத்துக்கு போறது எப்படி இருக்கு, சிங்கப்பூர் டூர், அமெரிக்கா டூர் மாதிரி தான், காசு இருக்கிற வரைக்கும் தான், அது மாதிரி தான், புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொர்க்கலோகத்துல இருப்போம் அப்படிங்கறத நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அதாவது பிரம்ம ஞானத்துக்கு அடுத்த நிலை பரமாத்மா ஞானம் வரணும்னா, நம்ம ஆத்மா இந்த உடல் மூலியமா நம்ம வந்து இந்த லோகத்திலிருந்து நல்ல கர்மங்கள், அதாவது கர்மங்களே பண்ண வேண்டாம், கர்மங்கள்னா கண்டிப்பா அதுக்கு வினை இருக்கும் இல்லையா, அதாவது விளைவு இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம வந்து அக்கர்மா பண்ணிட்டு போயிட வேண்டியது. அக்கர்மாங்கிறது பக்தி, பக்தி பண்ணா அதுக்கு எந்த விளைவும் கிடையாது, பக்தி தான் விளைவு. அப்போ மறுபடியும் பக்தி பண்ண வேண்டியதுதான், அதுதான் நம்மளுக்கு சிறந்த விஷயம். இப்போ நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணி தானப்பா ஆகணும், நார்மலா ஒரு ஆஃபீஸுக்கு போய் தானே ஆகணும், ஸ்கூலுக்கு போய் தானே போகலாம். ஆனா பகவானை நம்ம நடு நிலையில வச்சுக்கிட்டு, பகவானுக்காக நம்ம பண்றோம் அப்படி மனநிலையில வச்சுக்கிட்டோம்னா அப்ப அது வந்து பக்தி செயலா தான் இருக்குமே தவிர கர்ம செயலா இருக்காது. இப்போ நம்ம கர்மங்களை கூட பக்தி மூலியமா செய்யும்போது அது கர்ம யோகமா மாறுது. இப்போ அந்த உடலை வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக. அதே மாதிரி நம்ம இந்த அக்கர்மா பண்ணி பக்தி மூலியமா நம்ம வந்து வைகுந்த லோகமோ கிருஷ்ண லோகத்துக்கோ போறதுக்கு நம்ம வேலைகள் செய்யறோம். அதுக்கு பக்தி விஷயங்களை கேட்கிறோம், பண்றோம், ஓகே. ஆனா அந்த உடல்னு இருக்குது, நிரந்தரம் கிடையாது தான், சாஸ்வதமானது கிடையாது, அசாஸ்வதம் தான், டெம்பரவரி, அதெல்லாம் தெரியுது. ஆனா அதுக்குள்ள இருந்தாலும், அது அசாஸ்வதமா இருந்தாலும் ஒருத்தர் நம்ம கூடயே இருக்காரு. அது யாருன்னா பரமாத்மா. நம்மளோட இதயத்துல பரமாத்மா இருக்காரு. அதாவது ஸ்வேதஸ்வர உபனிஷத்துன்னு நினைக்கிறேன், அல்லது மண்டக்க உபனிஷத், அதே மாதிரி ஸ்வேதஸ்வர உபனிஷத்துன்னு தான் நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவோட அளவு என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவை வந்து நம்மளோட நார்மலா இருக்கிற அந்த கண்களால பார்க்க முடியாது. அதனாலதான் அறிஞர்கள்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஆத்மாங்கிற விஷயமே இல்ல, உடல் மட்டும்தான், செத்து போனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு
ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. சாஸ்திரத்தை படிச்சாங்க, பகவத்கீதை பகவதத்தை படிச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆத்மாங்கிறது என்ன, பரமாத்மாங்கிறது என்னன்னு. ஆத்மா எந்த அளவுல இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு முடியை எடுத்துக்கோங்க. இந்த வால்ல, இந்த மாட்டோட வால்ல இருக்கிற ஒரே ஒரு முடியை எடுத்துட்டு அதனோட நுனியை எடுத்துட்டு அதை 100ஆ வெட்டுங்க. அது வெட்டுனா எவ்வளோண்டு வரும்? அது முதல்ல கண்ணுக்கு தெரியுமா என்ன? அதை எடுத்துட்டு திருப்பியும் அந்த 100ஆ வெட்டினதுல ஒரு பகுதி எடுத்து திருப்பி அதை 100ஆ வெட்டுங்க. இப்போ என்னாச்சு? மொத்தம் 10,000 அளவுக்கு நம்ம வெட்டியாச்சு. 10,000 மடங்கு வெட்டியாச்சு. அப்போ அது எவ்வளோண்டு இருக்குமோ அந்த அளவு தான் ஆத்மா இருக்குமா. அப்ப பாத்துக்கோங்க, ஆத்மாங்கிறது நம்ம தான் ஆத்மா. ஆனா யானை உடல்ல இருந்ததுன்னா நம்ம யானை சைஸ்ன்னு நினைச்சுக்கிறோம். ஒரு எறும்பு அளவுல இருந்ததுன்னா அது எறும்ப துச்சமா நினைச்சிட்டு நம்ம முதிச்சுட்டு போயிடுறோம். யானை கிட்ட போய் அந்த வேலை பண்ணுவோமா? மாட்டோம். இப்ப நம்ம உடல்ல இருக்கிறோம், இந்த உடல்ல இருக்கிற மாதிரி பெண் உடல்ல இருந்தா பெண் மாதிரி பாவனை பண்றோம், ஆண் உடல் இருந்தா ஆண் மாதிரி பண்றோம். இது எல்லாமே அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி பண்றோம். ஆனா ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்தியதாஸ், எல்லாருமே கிருஷ்ணரோட நித்திய சேவகர்கள் அறிவு வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டான வழியில போவோம். நம்ம கிட்ட எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் நம்ம கலங்க மாட்டோம். இப்ப பரமாத்மாங்கிறது யாரு தெரியுங்களா? ஆத்மாங்கிறது இதயத்துல இருக்கோம். நம்ம ஆத்மா தான், நம்மளே ஆத்மா தான். நம்ம உடல்ல எந்த இடத்துல இருக்குன்னா இதயத்துல இருக்கோம். அந்த இதயத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆத்மா இருக்கு. அது பரமாத்மா, அது பகவான். ஏன் இருக்காரு? இந்த வைகுந்த லோகத்துல பரமாத்மாவா இதயத்துல இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நேர்லயே அவர் பகவான் இருக்காரு, நம்ம நேர்லயே பார்ப்போம், நேர்லயே சேவை பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம தவறான வழியில போயிடக்கூடாது அப்படின்னு குழந்தைய ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சா அப்பா கூடவே ஏதாவது ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்கு ஆளோ ஃபோனோ ஏதோ ஒன்று கொடுத்துடுவோம். இல்லை டீச்சர்ஸை சொல்லி இந்த மாதிரி பார்த்துக்குங்க, என்னோட பையனை கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்த்துக்குங்கன்னு யாராவது ஒருத்தரை நம்ம நியமிப்போம் இல்லையா? ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு? ஆளுகளெல்லாம் யாரும் அனுப்புறதில்லை. அவரே நேரில் க்ஷீரோதக்ஷாயி விஷ்ணுவா 3 விஷ்ணு இருக்காங்க. அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அதில் ஒரு விஷ்ணு க்ஷீரோதக்ஷாயி விஷ்ணு, அவராகவே பரமாத்மாவா ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும், எறும்பாகட்டும் பிரம்மா ஆகட்டும் எல்லாத்தோட இதயத்திலையும், இந்த எர்த் பிளானட்ல, இந்த பூலோகத்துல மொத்தம் 7 உலகம் இருக்குன்னா இந்த 7 உலகத்திலையும், இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கிட்டையும் பரமாத்மாவா இருக்காங்க. நம்ம வைகுந்தம் போனாதான் பரமாத்மா தேவையில்லை, ஏன்னா பகவானே இருக்காரு. ஸோ அப்படி பரமாத்மா ஞானம் வந்துருச்சுன்னா நம்ம கூட பகவான் எப்பவுமே இதயத்துல இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் சொல்றதெல்லாம் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? மனசு சொல்லுதா இதயத்துல இருக்கிற பரமாத்மா சொல்லுதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பக்குவம் வரணும். இல்லைன்னா நம்ம மனசு சொல்றது எல்லாத்தையும் பரமாத்மா சொல்லிடுச்சுப்பா நான் இப்படி பண்றேன்ட்டுருவோம் இல்லையா? நமக்கே தெரிய வரும். அது எல்லாமே பகவான் ஏற்பாடு பண்ணுவார், நம்ம அவசரப்பட வேண்டாம். அடுத்ததுதான் இந்த 2 ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் பகவான் ஞானம் வரும். ஸோ பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சவ்யத்தை. அப்ப இந்த ஞானம் வந்துருச்சுனாலே கம்ப்ளீட் ஞானம். சில பேர் பிரம்ம ஜோதியோட நிறுத்திட்டு இதுதான் முழு கடவுள்னு விட்டுருவாங்க, முழு முதற் கடவுள்னு சொல்லி. ஞானம் பிரம்ம ஜோதியில இருக்குன்னு. ஆனா சன்னு ஒரு சூரியன் இருக்குன்னா சூரியனுக்குள்ள ஒரு அரசர் இருப்பார், விவஸ்வான்ங்கிறது தான். வைவஸ்வத மனுல தான் நம்ம இருக்கோம் இப்போ. விவஸ்வான் அப்படிங்கிற ஒரு சூரிய பகவானுக்கு ஒவ்வொரு சூரிய பகவான் பேர் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் சூரிய பகவானா அந்த ரோல் பண்ணுவாங்க. இப்ப எப்படி மேனேஜர் இப்போ ராமசாமி இப்போ அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு கேட்டா குப்புசாமிவாங்க. அந்த மாதிரி விவஸ்வான் இருக்காரு அப்படின்னா அந்த சூரிய கிரகத்துக்குள்ள ஒரு அரசர் இருக்காரு. சூரிய கிரகத்துக்குள்ள மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உடல்ல வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி தண்ணியில மீன் இருக்கிற மாதிரி, நெருப்புல சில பூச்சிகள் வாழ்ற மாதிரி சூரிய கிரகத்துல சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அரசர் விவஸ்வான். அப்ப சூரியன் ஒரு கிரகம், அதுக்குள்ள ஒரு அரசர் இருக்காரு. சூரியத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வருது இல்லையா? அதுதான் பகவான் இருக்காரு இல்லையா? பகவான் இருக்கிற இடம் வைகுந்த லோகம், கிருஷ்ண லோகம்னு சொன்னோம்னா அவர்கிட்ட இருந்து வர்றது பிரம்ம ஜோதி இல்லையா? அப்ப பிரம்ம ஜோதி வர்றதை நம்ம நினைச்சுக்கிறோம் இதுதான் பகவான். இல்ல, சன் லைட் வந்ததுன்னா அதுதான் சூரியனா? கிடையாது, அது சன் லைட் தான், சூரிய வெளிச்சம் தான். ஆனா சன் வேற இடத்துல இருக்கு, அதை ஆட்சி செய்யறவர் ஒருத்தர். அப்படிங்கிற புரிதல் வந்ததுனாலே நம்மளுக்கு பிரம்மம்னா என்ன, பரமாத்மா என்ன, பகவான் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கறது பிரபுபாத் இதுல சொல்றாரு. சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மணி 1 ஆக போகுது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா?